நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் வழி இது, ஆதவன் மொழி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. ஒவ்வொரு இறைவனை இதயத்திலேந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. ஒவ்வொரு இறைவனை இதயத்திலேந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சிய திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய 31வது வார ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். அன்பு இன்றைக்கு உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய சக்தி, மனிதர்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற உன்னதமான ஆற்றல். அன்பு இன்றைக்கு இந்த மனித சமுதாயத்தை ஒருங்கிணைத்து சிறப்பாய் சீராய் வாழ்வதற்கு ஏற்ற தளமாய் இந்த உலகத்தை மாற்றி இருக்கின்ற ஒரு மிக பெரும் ஆற்றல் மிகுந்த ஒரு சக்தி. இன்றைக்கு அன்பு இல்லையேல் நிச்சயம் வாழ்வு இல்லை, மனித உயிர்கள் இல்லை. நம்முடைய வாழ்வு கூட பொருளற்ற வாழ்வாக மாறிவிடும். இன்றைக்கு அன்பினை அதிகமாய் நாம் பகிர்ந்து வாழ, அதன் வழியாக உயிரோட்டமுள்ள ஒரு மனித சமூகத்தை நாம் வாழுகின்ற மண்ணிலே ஏற்படுத்த இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தான் உம் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றன. இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் 2-6 முடிய இறைவார்த்தைகள். மோசே மக்களை நோக்கி கூறியது: நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிப்பீர்களாக. இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள்.
இஸ்ரவேலே, அவற்றிற்கு செவிகொடு, அவற்றை செயல்படுத்த முனைந்திடு. அதனால் உன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம் பெற்று மென்மேலும் பெருகுவாய். இஸ்ரவேலே, செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே. உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கட்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். பல்லவி. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண். பல்லவி. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கட்பாரையாம் ஆண்டவர் போற்றப் பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாற்றியுருவாராக. தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. பல்லவி. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். இவரோ என்றென்றும் நிலைத்திருப்பதால் மாறாத குருத்துவ பணியை பெற்றுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 23 முதல் 28 வரை. சகோதரர் சகோதரிகளே, லேவியர் குலத்தை சார்ந்த குருக்கள் சாவுக்கு ஆளானவர்களாய் இருந்ததால் தம் பணியில் நிலைத்திருக்க முடியவில்லை. வேறு பலர் தொடர்ந்து குருக்களாயினர். இவரோ என்றென்றும் நிலைத்திருப்பதால் மாறாத குருத்துவ பணியை பெற்றுள்ளார். ஆதலின் தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவர் ஆகிறார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும்
அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறைவாக்கியங்கள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு ஒரு மந்திரச் சொல். இந்த உலகத்திலே அதிகமாக பேசப்பட்ட வார்த்தை அன்பு. இந்த உலகத்திலே அதிகமாக எழுதப்பட்ட புத்தகங்கள் அன்பு. இந்த மானுட சமுதாயத்திலே தோன்றிய காப்பியங்களிலே உயர்தரமானதும் உன்னதமானதும் அன்பை அடிப்படையாக கொண்டவை. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா, நாம் வாழுகின்ற இந்த காலகட்டமாகட்டும், அதிகமாக திரைப்படங்களுடைய மையக்கருத்தும் பின்னணியும் இந்த அன்பை வைத்திருக்கும். அது கலையாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய எப்படிப்பட்ட துறையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அன்புதான் மிக அதிகமாக பேசப்படுவதும் பகிரப்படுவதும். இன்றைக்கு இந்த மனித சமுதாயம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் அது இந்த அன்பு என்ற உயிர் மூச்சை உள்வாங்கி இருப்பதால் மாத்திரமே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பு எங்கு இல்லையோ அது நரகமாக மாறிவிடும். எனவேதான் விண்ணகம் என்பதை அன்பிற்கும், வெறுப்பு என்பதை நரகத்திற்கும் நாம் உருவகங்களாக கொடுப்போம். எங்கே அன்பு இருக்கின்றதோ அது இந்த மண்ணகமும் கூட விண்ணகமாக மாறிவிடும். எங்கே வெறுப்பு இருக்கின்றதோ அங்கு இந்த மனிதர்களும் நரகத்தில் வாழுகின்ற அலகைகளாக மாறிவிடுவார்கள். எனவே அன்புதான் ஒரு மனித சமுதாயத்தை, இந்த உலகத்தை இயங்க வைத்துக் கொண்டிருக்கின்ற மிகச்சிறப்பான ஒரு சக்தி. ஆனா யதார்த்தத்துல சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு அதிகமாக சிக்கலுக்கு உள்ளாவதும் பிரச்சனைகளுக்கு உள்ளாவதும் எது அப்படின்னா அன்புதான்.
அது குடும்பமாக இருந்தாலும் சமுதாயமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இனமாக இருந்தாலும் சரி, அதிகமாக அடிபடுவதும் காயப்படுவதும் அன்புதான். இன்றைக்கு ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது? இப்போ இந்த கேள்விக்கு இயேசு பதில் கொடுக்கின்றார். யூத இனத்தை பொறுத்த வரைக்கும் சட்டங்களாலும் சம்பிரதாயங்களாலும் சடங்குகளாலும் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு சமுதாயம். அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பது இரண்டு, ஒன்று சட்டம், மற்றொன்று இறைவாக்கு. இறைவாக்கையும் சட்டத்தையும் அவர்கள் பிடித்து கொண்டிருந்தார்கள். இதுல இன்னும் அதிகமாக சொல்ல போனால், சட்டமும் சடங்குகளும் அவருடைய சமுதாயத்தில் முக்கியத்துவம் பெற்றிருந்தன. சட்டங்கள் இல்லாமல் அங்கு மனிதர்களை பார்க்க முடியாது. எனவேதான் யூத சமுதாயத்தில் 1400க்கும் மேற்பட்ட சட்டங்களை அவர்கள் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் சட்டத்தின் பின்னணியிலே தங்களுடைய வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருந்தார்கள். ஓய்வு நாள் சட்டம், எரிபலி சட்டம், தூய்மை சடங்கு பற்றிய ஒரு சட்டம், காணிக்கை செலுத்துவதை குறித்த ஒரு சட்டம் என்று சொல்லி வழிபாடுகளில் மாத்திரமல்ல, தங்களுடைய வாழ்க்கையிலும் சட்டங்களுக்கு முன்னிலைப்படுத்தி அதை அடித்தளமாக கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். எனவே அந்த யூத சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் சட்டங்களை விடுத்து சிந்திப்பதற்கு ஒரு மனிதருக்கும் நிச்சயமாக எந்த சிந்தனையும் முன்வராது. மத்தேயு நற்செய்தி 11:26 அவர் சொல்லுகின்ற பொழுது, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே அந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது, அது மிக முக்கியமாக சட்டங்களால் ஆளப்பட்டு கொண்டிருந்த சாமானிய யூதர்களுக்கு அந்த அழைப்பை கொடுக்கின்றார். காரணம், சட்டங்கள் மனிதர்களை பாதுகாப்பதற்கு பதிலாக அதே சட்டங்கள் அந்த மனிதர்களுக்கு சுமையாக, பாரமாக மாறிக்கொண்டிருந்தன. காரணம், ஆயிரக்கணக்கான சட்டங்களை வைத்துக்கொண்டு மனித சமுதாயத்தை ஆண்டு கொண்டிருந்தது அதிகாரத்தில் இருந்த ஒரு கூட்டம். அதனுடைய பின்னணியில் தான் இன்னைக்கு சதுசேயர்கள் இயேசுவை சந்திக்கின்றார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், மறைநூல் அறிஞர்கள், சட்டங்களை அறிந்தவர்கள், இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் அவர்கள் கேட்கின்றார்கள், அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது? எனவே ஆயிரக்கணக்கான சட்டங்களால் ஆளப்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுக்கு முதன்மையான சட்டம் எது? எல்லாவற்றையும் சுருக்கி பார்க்கக்கூடிய ஒரு சட்டம். இது இரண்டு விதத்தில் நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, எல்லாவற்றையும் சுருக்கி பார்க்கின்ற முறை ஒன்று, மற்றொன்று எல்லாவற்றையும் விரித்து பார்க்கின்ற முறை மற்றொன்று. அப்போ எல்லாவற்றையும் சுருக்கி பார்க்கின்ற ஒற்றை சட்டம் இது. அதே சமயத்தில் அந்த ஒற்றை சட்டத்திலிருந்து பல நூறு சட்டங்களாக, ஆயிரக்கணக்கான சட்டங்களாக விரிந்து கிடப்பவை எவை? அப்ப இன்றைக்கு சுருக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அன்பு கட்டளையை முதன்மையான கட்டளையாக வைக்கின்றார். அன்பை தவிர வேறு எந்த கட்டளையும் சட்டமும் அன்பிற்கு முன்பாக செல்லுபடியாகாது. அன்புதான் ஒரு சட்டத்தினுடைய அடித்தளம், அன்புதான் ஒரு சட்டத்தினுடைய ஆணிவேர், அன்புதான் மனித வாழ்க்கையினுடைய மையம். அப்போ அந்த அன்பினை குறித்து சொல்லுகின்ற பொழுது இரண்டு கட்டளைகளை கொடுக்கின்றார். ஒன்று, கடவுளை அன்பு செய்வது, மற்றொன்று அடுத்திருக்கின்ற நபர்களை அன்பு செய்வது. கடவுளை எப்படி அன்பு செய்வது என்பதை குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இது ரெண்டு தான் வாழ்க்கையினுடைய இலக்கும் நோக்கும் செயல்பாடுகள். அப்ப அதை தொடங்குகின்ற பொழுதே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அதே கருத்தியல் இங்கும் மீண்டும் வலியுறுத்தப்படுகின்றது. இஸ்ராயலே கேள், ஷெமா இஸ்ராயல் என்று சொல்லுவார்கள். ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு பகுதி தான் இது. இந்த பகுதியை அவர்கள் பல முறை சொல்லுவார்கள். இன்னும் பல பேர் அதை பட்டயங்களாக மாற்றிக்கொண்டு எழுதி தங்களுடைய நெற்றியிலே அணிந்து கொள்வார்கள். இது யூத சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு சட்டம், அது அன்பு சட்டம்.
இஸ்ராயலே கேள். இந்த காரியத்தை ஆண்டவர் இயேசு மீண்டும் வலியுறுத்துகின்றார். அன்பு சட்டத்தை வலியுறுத்துகின்றார். ஆண்டவராகிய கடவுள் ஒருவரை ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. கடவுளை அன்பு செய்கின்ற முறை இதயம், உள்ளம், மனசு, இந்த மூன்றையும் நாம் பார்த்தோம்னா ஒன்றுக்கு மற்றொன்று மாற்றுச் சொல்லாக தெரியும். ஆனால் உண்மையாகவே மூன்று விதமான காரியங்களை குறித்து காட்டுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு இதயத்தோடும். இதயம் என்பது உணர்வுகளினுடைய குவியல், உணர்வுகளினுடைய ஊற்று. ஒரு மனிதனுடைய இதயத்திலிருந்து ஒவ்வொரு உணர்வும் பீரிட்டு வெளியே வருகின்றது. எனவே இதயம் என்பது உணர்வுகளினுடைய ஒரு உறைவிடமாக கருதப்படுகின்றது. மனது ஒரு மனிதனுடைய எண்ணமும் சிந்தனையும் தோன்றுகின்ற ஒரு இடமாக மனது ஒப்பிட்டு பார்க்கப்படுகின்றது. ஒரு மனசுதான் அதையும் இதையும் சிந்திக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் பழகிக் கொள்ளுகின்றது. மனது என்பது சிந்தனைகளுடைய ஊற்றாக, எண்ணங்களுடைய ஒரு நீரோட்டமாக அது கருதப்படுகின்றது. உள்ளம் உள்ளம் என்பது நம்முடைய செயல்பாடுகளினுடைய ஒரு ஊற்றுக்கண்ணாக அது கருதப்படுகின்றது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நம்முடைய உள்ளம் உறுதுணையாக இருந்து அது நமக்கு வழிகாட்டுகின்றது. எனவே இதயத்தினுடைய உணர்வுகளை ஏற்றுக்கொண்டு மனதினுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு உள்ளத்திலே வழிகாட்டலோடு நம்முடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு தளம்தான் இந்த முதல் கட்டளை. அப்போ முழு ஆற்றலோடும் என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்றது. அப்படின்னா முழு ஈடுபாட்டோடு ஒரு மனிதனுடைய 100% முழுமையாக கொடுப்பது. எனவே கடவுளை அன்பு செய்வது என்பது நம்முடைய முழுமையையும், ஒரு மனிதனுடைய முழுமையையும் இணைத்துக் கொண்டு ஈடுபாட்டோடு அங்கு அன்பை வெளிப்படுத்துவதுதான், செயல்களை செய்வதுதான் கடவுளை அன்பு செய்வது. இரண்டாவது, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இந்த இடத்துல இயேசு ஒரு புதுமையை புகுத்துகின்றார். இதுவரை இஸ்ராயலே கேள் என்ற அந்த ஷெமா இஸ்ராயலில் ஒரு இஸ்ராயலன் இன்னொரு இஸ்ராயலனை அன்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். அதே சமயத்தில் ஒரு இஸ்ராயலன் புற இனத்தவனை எந்த விதத்திலும் ஒரு மனிதனாக ஏற்றுக்கொள்வது இல்லை. அவனை புறம் தள்ளி அவனுக்கு மீட்பு இல்லை என்று சொல்லி அவனை வேறுபடுத்தி அவனை வெறுக்கின்ற ஒரு காரியம் வலியுறுத்தப்பட்டு அது நியாயப்படுத்தப்பட்டது. ஆனால் இயேசு அதை கடந்து போகின்றார். எந்த ஒரு எல்லையையும் அன்பிற்கு அவர் வரையறுக்கவில்லை. அன்பினை அடுத்த மனிதர்களுக்கும் கொடுக்க அவர் அழைப்பு விடுக்கின்றார். அதான் இயேசுவினுடைய புதிய கட்டளை. அப்ப கடவுளை அன்பு செய்வதும் மனிதரை அன்பு செய்வதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இலக்காகவும் நோக்காகவும் இருக்க வேண்டும், சட்டங்கள் அல்ல. அதைத்தான் மறுபடியும் அந்த கேள்வியை கேட்ட மறைநூல் அறிஞர் நிறைவு செய்கின்றார். எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது எது? அன்பு செலுத்துவது. அன்பு செலுத்துவது. அப்ப இன்றைக்கு சட்டத்தை வைத்துக் கொண்டும் அல்லது சட்டத்தின் பின்னணியில் இருக்கின்ற கட்டுப்பாடுகளையும் அல்லது சம்பிரதாயங்களை முன்னிறுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் அங்கு நிச்சயமாக அன்பு வரவும் வராது, வளரவும் செய்யாது. அன்பிற்கு அங்கு வேலை இல்லை. ஏன்னா சட்டம் சொல்லுகின்றது அல்லது சம்பிரதாயம் இதை செய்ய சொல்லுகின்றது, சடங்கு நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த மனநிலையோடு சென்றால் அங்கு நிச்சயமாக அன்பிற்கு எந்த வேலையும் கிடையாது. மாறாக நம்முடைய வாழ்க்கையை அன்பு என்ற உணர்வுகளுக்குள்ளாக பூத்தி கொண்டு அந்த சிந்தனையில ஊறி 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 இறைவனையும் மனிதர்களையும் அன்பு செய்கின்ற பொழுது இந்த உலகமும் இந்த வாழ்க்கையும் வித்தியாசப்படும்.
வீரியம் மிக்க ஒரு வாழ்க்கையாக இது மலரும். இயேசுவனுடைய கண்ணோட்டத்துல அந்த ஒரு வழிகாட்டுதல்ல இந்த உலக வாழ்க்கையே விண்ணகமாக, இறையாட்சியினுடைய இருப்பிடமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெறும். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்பு இன்றைக்கு அதிகமாய் அடிபட்டு கொண்டிருக்கின்றது. அன்பு மிக அதிகமாக காயப்பட்டு கொண்டிருக்கின்றது. அன்பு இன்றைக்கு அதிகமாக கொச்சைப்படுத்தப்படுகின்றது. மாறாக நம்முடைய அன்பு, நாம் வெளிப்படுத்துகின்ற அன்பு நியாயமான, உண்மையான, ஆண்டவர் இயேசுவினுடைய சிந்தனைகளை உள்ளடக்கிய ஒரு யதார்த்தமான அன்பாக இருந்து இந்த மனிதர்களை நாம் சிறப்பாக மனித சமுதாயத்தை ஏற்றுக்கொள்ளவும் அதிலே நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கவும் இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவிடம் உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது அன்பு வானகத் தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் தாய் திருச்சபையை சிறப்பாக வழிநடத்தி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர் மற்றும் துறவரத்தார் ஆகிய அனைவருக்கும் உமது ஞானத்தையும் வல்லமையையும் தாரும். அவர்கள் மக்களை முன்மதியோடு உமக்கேற்ற முறையில் வழி நடத்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாறி வரும் உலகில் மாறா அன்பு கொண்ட ஆண்டவரே, எம் நாட்டு தலைவர்கள் உம்மை போன்று சமூக நலனில் மாறா அன்புள்ளம் கொண்டவர்களாக மாறவும் பல திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி சமூகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல அவர்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, வல்லமை மிகுந்த வார்த்தையை தன் வாழ்வாலும் வார்த்தையாலும் உம்மை பிரதிபலிக்கும் எம் பங்கு தந்தை, பங்கு மக்கள், இளையோர், சிறுவர் சிறுமியர் மற்றும் முதியோர் ஆகிய அனைவருக்கும் உடல் உள்ள நலனை தந்து உமக்கு சான்று பகர அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே, விசுவாச வாழ்வில் தடைகளை கண்டு துவண்டு போனவர்களையும் மேலும் நோயுற்றோர், அனாதைகள் மற்றும் கைவிடப்பட்டோர் ஆகிய அனைவரையும் உமது அருட்கரத்தால் மீட்டு அவர்கள் வாழ்வில் வசந்தம் கண்டிட அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பிக்கின்றோம். இன்னும் குறிப்பாக நன்றி கூறுகின்றோம். எம்முடைய வலது வாய்க்கால் திட்டம் வளர்ச்சி பெற்று இன்றைக்கு சிறப்பாக தொடங்கப்பட இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில நீர் எங்களுக்காக பெற்றுக் கொடுத்த இத்தனை நலத்திட்டங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய போராட்டங்களை நீர் கருணையோடு கண்ணோக்கி அதற்கான வெற்றியை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த திட்டம் விரைவிலே நிறைவு பெற்று இப்பகுதி மக்களுக்கு நல்லதொரு அடித்தளமாகவும் வாழ்வாதாரமாகவும் அது விளங்குவதாக. இன்னும் எம்முடைய பகுதிக்கு தேவையான நலத்திட்டங்களை நீர் கொண்டு வந்து சேர்ப்பீராக. இன்னும் நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் உம்முடைய அருட்கர ஆசீர் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிடு என் நிறைவா. உம் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிடு என் நிறைவா. உம் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமையச் செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி
இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோ. ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீரேசுவை சாவி நின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானகத் தூதரோடும் அரியணையில் அமர்ந்திருக்கும் அணிகளோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரின் ஆன்மாக்களையும் விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அன்பிற்காக தன்னையே பலியாக்கி அந்த அன்பை பகிர்ந்து கொடுத்து அன்போடு வாழ அழைத்த தெய்வம் இவரை. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உறவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழியிரண்டும் ஏங்க நேரங்கள் நீர, நான் இங்கு உளம் வாடினே. வாராயோ நெஞ்சம், தாராயோ தஞ்சம். வாராயோ நெஞ்சம், தாராயோ தஞ்சம். உனக்காக நான் வாழ்கிறேன், உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி அன்பர்களே, தொடர்ந்து இந்த ஒளிபரப்பு சிறப்பாக வெளிவர உதவி கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மனமாற உளமாற வாழ்த்துகின்றேன். இந்த தொலைக்காட்சி நிகழ்வின் வழியாக எண்ணற்ற மனிதர்களுக்கு நற்செய்தியானது அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு உங்களுடைய தாராள உள்ளங்களை நன்கொடையாக ஜெபமாக பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு வேண்டுகின்றேன். நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு தொகையும் நிச்சயம் இன்னொரு மனிதருடைய விசுவாசத்திற்கு அது அடித்தளமாக அமைகின்றது. எனவே உங்களுடைய தாராள உள்ளத்தின் வழியாக இதை தொடர்ந்து கொண்டு செல்ல உதவி செய்யும்படி அன்போடு வேண்டுகின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகு உமது செயல் என்னில் பெருகச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருளடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு
வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு வலது வாய்க்கால் திட்டத்திற்கு உரிய அரசு ஆணையை பெற்று உரிய அரசு ஆணையை பெற்று போதுமான நிதியை ஒதுக்கி போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். புவி போற்றும் அன்னையே, புகழ்கின்றோம் உம்மையே. புவி போற்றும் அன்னையே, புகழ்கின்றோம் உம்மையே. கன்னிமணி போல் என்னை என்றும் பாதுகாக்கும் அன்னையே. கண்ணின் மணி போல் என்னை என்றும் பாதுகாக்கும் அன்னையே. ஆண்டவர் இயேசு அவனில் உதிக்க ஆகட்டும் என்றாயே. இறை அருளின் துணையால் அன்பின் மிகுதியால்